ராவணனுடைய மற்றொரு சகோதரனான கும்பகர்ணன் வந்திருக்கான். அவன் 6 மாசம் தூங்குவான், ஒரு நாள் எழுந்துப்பான், மறுபடியும் போய் படுத்தான்னா 6 மாசம் அவன் தூங்கிண்டே இருப்பானான். அந்த கும்பகர்ணன் 6 மாசத்துக்கு ஒரு நாள் எழுந்துக்க வேண்டிய நாள் அன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனேயே ராவணனுக்கு சந்தோஷம். கும்பகர்ணா, இன்னைக்கு நீ சபைக்கு வந்தது நல்லதா போயிடுத்து. நீ தூங்கிட்டு இருக்கிற போது ஒரு காரியம் நடந்துருத்து. ராமனுடைய பத்தினி சீதேன்னு பேரு தண்டகாரண்யத்துல தனியா இருந்தா. அவ ரொம்ப அழகு படைத்தவள். அவளை அடையணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. தனியா இருந்தாளாம். எப்படி சொல்றா பாருங்கோ, ராமனும் இல்லாம லக்ஷ்மணனும் இல்லாம அவ தவிக்க விட்டு தனியா இருந்தது போல கும்பகர்ணனுக்கு இவன் எடுத்து சொல்றான். அவன் கோபிச்சு கூடாதுன்றதுக்காக அவளை போய் நான் அபகரணம் பண்ணிட்டு வந்தேன். அதனால வந்தது ஆபத்து. கோபம் வந்து அந்த ராமனோட தம்பி லக்ஷ்மணன் சேர்ந்து இந்த குரங்குகள்லாம் அந்த பக்கம் கரையை அடைஞ்சுட்டாப்பா. யுத்தம் வந்துடும் போல இருக்கு. யுத்தத்தை நான் நடத்தணும்னு சொல்றேன். சீதையை கொண்டு போய் விட்டடணும்னு விபீஷணன் சொல்றான். அவனும் எனக்கு சகோதரன், நீயும் எனக்கு சகோதரன். உங்க அபிப்பிராயத்தை கேட்கறதுக்காகத்தான் இந்த சபையை நான் மறுபடியும் 2வது நாளாக கூட்டி இருக்கேன். அதனால உனக்கு என்ன தோன்றதுன்னு நீ சொல்லுன்னா. கும்பகர்ணன் எழுந்தான். அண்ணா, நான் ஒன்னு சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைச்ச கூடாது. ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணணும். இப்ப சீதையை அபகரணம் பண்ணேன்னு சொன்னேளே, நான் இது மாதிரி ஒரு நாள் எழுந்துக்கிற இன்னைக்கு என்னை உட்கார வச்சுண்டு தண்டகாரண்யத்துல சீதைன்னு ஒருத்தி இருக்கா, அவளை நான் அபகரணம் பண்ணலாமான்னு என்ன ஆலோசனை பண்ணேடும்? இல்ல இந்த மாதிரி ஒரு மந்திரி சபையை கூட்டினேளா? ஒரு ஆலோசனை பண்ணல. நீங்க பாட்டுக்கு சீதையை போய் மாரீச்சனை மிரட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால வந்தது ஆபத்து. இப்ப ஆபத்து வந்த உடனே அதை எப்படி நம்ம எதிர்நோக்கலாம்னு நீங்க பேசுறதே எனக்கு சரியா தெரியலன்னா, காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணணும். காரியத்தினால ஆபத்து வந்த அப்புறம் மந்திராலோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நடுங்கி போயிட்டான் ராவணன். ஓஹோ, நேத்துக்கு விபீஷணன், இன்னைக்கு அவன் ராமன் கோஷ்டியில இவன் அவனுக்கு சாதகமாக பேசுவானோன்னு. அப்ப கும்பகர்ணன் சொன்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் வந்து உங்களுடைய தம்பியா இருக்கிறதுனால செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக அகம்சமீ கரிஷ்யாமி ஹத்வா சத்ருன் தவனக, யுத்தம் நடக்கச்சே நான் முழிச்சுண்டு இருந்தேனே, ஆனால் கண்டிப்பாக யுத்தத்துக்கு போய் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். ஆனா நீங்க பண்ணது எனக்கு சரின்னு தோணலேன்னா